ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிமே இதுக்கு முன் வீடியோவில் நம்ம இதை ஜாயின் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணி இதையும் அட்டையை வச்சு எப்படி ஜாயின் பண்ணோன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த 7 மணி விட்டு 8வது மணியில் இந்த மாதிரி 6 மணி வரும்படி போட்டோம் இல்லையா? அதில் இந்த மேலே வர ரோவில் இப்படி 4 மணி வரும்படி போட்டு வச்சோம். இப்போ ஒயர் இங்கே இருக்குது இல்லைங்களா? இதில் இடது கை ஒயரில் ஒன்று 2 3 மறுபடியும் 2 இதே போலயே 4 மணி தான். இப்போ இனிமேல் 4 மணி இந்த ஸ்கொயர் டைமண்ட் தான் வரும். இங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த 6 மணி. இங்கே எப்பவும் போல் நம்ம 4 மணி கொடுக்குறோமே, அதுதான். இதே போல் இந்த 17 போட்டு இந்த முதல்ல போட்ட 1 விட்டுடுங்கம்மா. இப்போ நம்ம 2வது போட்டிருக்கோம் இல்லையா? இதை போல் 1 2 3 4 இந்த கலர் போடணும். சரிங்களா? இதே கலரில் இப்போ இதை விட்டுடுங்க. இது இப்படி மடங்கும். இந்த முதல்ல ஒரு ஸ்கொயர் போட்டுமே அது இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி மடங்கி வரும். அடுத்து போடுறத 4 உயரம் போடணும் இதே கலர். சரிங்களா? 4 லைன்மா. ஓகேவா? இப்போ 4 லைனை முடிச்சிருக்கோம். சரியா? இதுக்கு மேலே இப்போ நான் இந்த ஷிப்புக்கு கொடுத்த கலரே கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ நான் முதல்ல என் கையில் இருந்த மணியை வச்சு இந்த ஷிப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேறு கலர் மேலே கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ உள்ளே வருது பாருங்கள், உள் லைனில். ஓகேவா? இந்த கலர் 4 லைன் கொடுத்துருக்குறோம். நான் ஷிப்பு கலரையே தான் மறுபடியும் 2 தடவை கொடுக்க போகிறேன். இன்னும் வேறு கலர் கொடுத்தாலும் ஓகே. சரியா?
பாருங்கம்மா, என்ன பண்ணணும், நம்ம இந்த 6 மணியை இப்படி கோத்ததுக்கப்புறம் இதில் ஒரு லைன் இப்படி போட்டோம். சரியா? அந்த ஒரு லைனுக்கு மேலே அந்த பக்கம் வர மணியில் 4 ஒயரும் இந்த கலரும், 2 ஒயரும் நான் ஷிப்பு கலர் போட்டிருக்கேன்னு சொன்னேன். உங்களை வேறு ஏதோ ஒரு கலர். மொத்தம் ஒயரம்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரும். ஆனால் அந்த 1 இப்படி மடங்கும். இப்படி வச்சு இப்போ நம்ம இங்கே ஒரு இதே போல் போடுவோம், அது ஜாயின் பண்ணுறதுக்கு. அதனால் மொத்தம் 6 ஒயரம்னு வச்சுக்கிடுங்க. இப்போது இந்த கலர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இதோ இந்த 6 மணி கோத்துருக்குமே, 6 மணியில் இந்த சைடு 2த்துலேயும் 2 மணி, கீழே இருக்கிறது 2 மணி, மேலே ஒத்த மணி. அந்த மேல் மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. விட்டு மூணு மணி இடது கை ஒயரில் 3 இந்த கலர் மணி. பக்கத்து மணியில் விட்டுக்கிடுங்க. மறுபடியும் இடது கை ஒயரில் 2 மணி. அந்த ஒத்த மணி ஒரு கலர் கொடுத்தோல்லம்மா, அதில் விட்டுக்கணும். ஓகே, அந்த கலரே இப்போ இங்கே கொடுக்கணும். இப்போ இந்த கலர் 2 மணி. மறுபடியும் இதே கலர் 2 மணி. இப்போ அந்த கலர் 2 மணி.
அந்த கலர் 1 மணி, செகண்டு இந்த கலர். ஓகேவா? நான் கொடுக்குற இந்த இப்போ கடைசி மணியில் கோக்குறோம். கடைசி மணியில் கோக்கும்போது அந்த ஒயர்லையே இந்த 2 மணியை கோர்த்து இந்த ஒயரை இந்த 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இன்னும் அடுத்த லைன் திருப்பறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரிமா எத்தனை லைன் போடணும் தெரியுமா? இப்போ நம்ம 2 லைன் ஏற்கனவே அதாவது இந்த ஏற்கனவே இது இருக்கிறது இல்லாத இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம். சரிங்களா? இன்னும் 3 லைன் இது போல் போடணும். இப்போ இந்த 2 ரோஸு கோத்து போட்டோமே, அந்த மாதிரி இன்னும் 3 லைனை போடணும். 3 லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குறா போல் இதே கலரை கொடுக்கணும். 3 லைன் கொடுக்கணும்.
சரியா? இதில் இப்போ நம்ம கோத்தாப்போலையே கோத்துட்டு வந்து 2 இந்த கலர் 2 இந்த கலர் 2 இந்த கலரில் அப்புறம் ஒன்று இதுன்னு இந்த மாதிரி 3 உயரம் போடணும். அந்த 3 உயரம் போட்டதுக்கப்புறம் நான் இங்கே ஷிப்பு கலரே கொடுத்துருக்கேனே, அதே போல் நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ அது 3 இதை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த கலர் கொடுத்துருக்கோம், இந்த கலருக்கும் இந்த ரெட்டுக்கும் பதில் தான் இந்த கலரும் இந்த பிங்க்கும் கொடுத்துருக்குறது. இந்த மேலே க்ரீன் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு தான் நான் இந்த ஷிப்பு கலரே இதை கொடுத்துருக்குறேன். அதுதான் இங்கே கொடுக்கணும். 3 லைன் இதை போல் போடணும். அடுத்த 3 லைனை இந்த கலர், அது நீங்கள் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அது போடணும். அது போட்டுட்டு வாங்க. நம்ம இப்போது 3 லைனு மொத்தம் எத்தனை போட்டிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 லைன். இங்கே அதே போல் இங்கே தான் 6, ஏன்னா உள்ளுக்குள்ளே இப்படி வரும். இதே போல் இங்கே போட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இப்படி மேலே வரும். சரிங்களா? இப்போது இதே போல் இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே போல் இப்படி 4 பக்கமும் ஓகேவா? இங்கே எப்படி இந்த ரோலை போட்டோமோ அதே போல் 1 2 3 4 5 6 7 மணி விட்டுட்டு 8வது மணிலேருந்து இதே போல் 6 மணி, அப்புறம் வேறு ஒரு கலர் மேலே மட்டும் வரத்துக்கு அப்படி போடணும். அப்படி போட்டுட்டு அந்த மேலே இருக்கிற ரோலையே இந்த மாதிரி ஒரு ரோ 4 மணி ரோ போடணும். அந்த 4 மணி ரோ போட்ட உடனே இந்த சைடு வரும் உள்பக்கமாக, அந்த மணியில் 1 2 3 ரோ 4 1 2 3 4 ரோ வந்து இந்த கலர், நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது. அடுத்தது 2 கலர் அதே போல், ஒன்று கப்பல் கலரை கொடுத்தாலும் சரி, இல்லை நான் இதில் சொன்ன போல் வேறு கலர் கொடுத்தாலும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வெளியில் 6 மணி கொத்ததில் மேலே ஒவ்வொரு மணி இருக்கும் இல்லையா, அதில் ஒயர கோத்து இதே போல் 1 2 3 4 5 6 7 லைன், 4 லைன் இப்படி வரும், 3 லைனு வேறு கலர். இதே போல் இந்த பக்கம் போட்டுவாங்க. அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களாம்மா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.